பரப்பா தம்பி. நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எத்தரா. உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல. சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, வேற என்ன புடுங்குவ? அடி தாங்கல அவனுக்கு. இந்த இங்க பாரு, 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தா. நீ ஒரு வேலை மயிரும் கிடையாது. தேர்தலாவது கீராது போடுறா கூட அறுத்தடை பாடுறா. ஏ பாடுறா, இங்க வருதுக்கடா வேடா. இவனுக்கு எது அனிலா? அது பாவம், அது பேச வந்ததை பேசாம நீங்க முன்னாடி பேசணுங்க, சுருக்கமா பேசிட்டு இறங்கி இருக்கணும் இல்லையா? இவாடி பேசுங்க, படம் போட்டு காட்டுங்கடான்னா அவன் ரொம்ப நேரம் போடுறான், பாதி அந்த அவன் காட்டு மறைக்க மாட்டேன். இதெல்லாம் பேசிட்டு தான் வருவான். ஒரு நாட்டின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது. தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி. அப்பலோ, கின்லே, அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான். மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான். போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான். கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான். தரமா அவனால் தான் கொடுக்க முடியும். கடைசியாக என்ன நடந்தது? குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக அள்ளுவார். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு கிலோ குப்பையை அள்ள 12 ரூபாய். ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபாய் அவன் எழுதி வச்சிருக்கிறது. இந்த அரசு நடத்துற கழிவறை இருக்குல்ல, இந்த கழிவறை கழுவ 3 ரூபாய் செலவழிச்சா நல்லா கழுவிடலாம், பளிச்சுன்னு கழுவிடலாம். 350 ரூபாய் ஒரு கக்குச கழுவ. இவங்க அந்த கக்குசிலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல களவாங்கிற பயில்கிட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும். குப்பையை கூட ஒழுங்கா அள்ள தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோங்கிற. 80 கோடி ஏழைகள். வளர்ச்சி. தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது. தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தை பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு கிடக்கிறாள், ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள். ஏன்? உணவில்லை. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று, குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது. ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை? அப்போ ஏன்? உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்து உதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துறது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த இளம் தளிர்கள் தானே. அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? வளர்ச்சி என்றால் எது? எதை நோக்கிய வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். உடன் பிறந்தாரே, இது வளர்ச்சி. பசியோடு என் நாட்டு குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள். பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா? தந்து இருக்கார்களா? பிறகு எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? விரைந்து செல்ல சாலை 4 வழி 8 வழி, அதிலே பயணிக்க 1.5 கோடி 2 கோடி 80 லட்சம் 90 லட்சத்திற்கு மகிழ் உந்துகள் கார், மலையை நொறுக்கி மாளிகை, மலையை கற்களாக்கி சாலை ரோடு, விரைந்து செல்ல
சாலையிலே போகும்போது பளபளக்கும் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள். அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை, பலாயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக, ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக பல கோடிக்கணக்கான மக்கள். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 8 வழிச்சாலை போடும்போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன? விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு, சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம். சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, வேற என்ன புடுங்குவ? என்ன புடுங்குவ? சீக்கிரம் சீக்கிரம். எங்கடா போறிய? சீக்கிரம் எங்க போற? பெட்ரோல் செலவு குறையும், சீக்கிரம் போயிடலாம். கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு, கார்ல போறவனுக்கு சோறும் நீரும் கொடுக்கிற உழவர் குடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? அதான் கேள்வி. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 5000 ஏக்கரிலே 5369 ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி, ஏர்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி. பசி இல்லாத நாடு. அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா. அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது என்றால், விடுதலை பெற்று 79 ஆண்டுகளிலே நடந்தது என்ன? இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன? என்ன? திரும்ப திரும்ப உங்கள் உடன் பிறந்தன் கற்பிக்கிறேன். எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை, பயணிக்க கார் இல்லை, பார்க்க தொலைக்காட்சி இல்லை, பயன்படுத்த அலைபேசி இல்லை, செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை. எந்த நாட்டிலே நீரும் சோறும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றதில்லை. உனக்கு சான்று ரொம்ப விளந்தாடாத பக்கத்தில் இங்க பங்களாதேஷ், இங்க இலங்கை, ஒரு சின்ன பகுதி, சின்ன நம்ம மாநிலத்துல, நம்மள ஒரு மாநிலம் கூட அவன் சின்ன நாடு. அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான். பங்களாதேஷ்ல கலவரம் பார்த்திருக்க, இலங்கையில கலவரம் பார்த்திருக்க. ஏன்? ஏன்? பொருளாதார வீழ்ச்சி, பசி. ஒரு கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய்னா, பெட்ரோல் லிட்டர் 5000. அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகையிட்டார்கள். விலை உயர்ந்த கார்கள் நின்றது. ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. என் உடன் பிறந்தவனே 5 காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள். ஏன்? அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, நீர், சோறு. நீ என்ன கற்பிக்கிறாய்? எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய்? அதுல வந்தது பாரு. முதல்ல அணுல அங்க இருக்கிறவனை வெளியேற்றுறது, அப்புறம் தஞ்சையில மீத்தேன் ஈத்தேன் அங்க இருக்கிறவனை வெளியேற்றுறது, அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகரில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டான். திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்காடு, அங்க அந்தியூர்ல சிப்காடு, பெருந்துறையில சிப்காடு, திண்டுக்கல்ல சிப்காடு, எல்லாம் சிப்காடு. சிப்காடு எங்க கையில திருவோடு, எல்லாம் சிப்காடு. யாரு இந்த சிப்காட்டு முதலாளி? எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும்? தெரியாது. யாருக்கு தெரியும் சொல்லு? உன் ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது, உன்னுடைய சுயி சுமோட்டோ முதலாளி அவன் தெரியாது. காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எங்க இருக்கான்னு தெரியல. உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கான். 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றி பாரு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பலாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சுட்டு வாழ்விடத்திலிருந்து நம்ம மக்களை வெளியேற்றிட்டான். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம்னா
ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல. அங்கேயும் போய் நாங்க தான் போராடணும். 299 பேரை வேலைக்கு எடுத்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம். ஒருத்தன் கூட அதுல தமிழன் இல்லை. உன்னால நம்ப முடியாத நிலம் என்னது, வளம் என்னது, வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதி இல்லை. ஏன்? இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழனுக்கு எதிரானது. எந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்கான்? கடலூர்ல சிப்காட் இருக்கு, சைமா இருக்கு. அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது என்ன சொல்லு? அங்க என்ன செஞ்சிருக்கணும்? 16 கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீரநாராயண ஏரி இருக்கு. அதை தூர்வார துப்பில்லாத இவர்கள் சைமா கொண்டு வரேன், சிப்காடு கொண்டு வரேன், சிப்காடு கொண்டு வரேன். ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் சொன்னு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பேர்ல பல ஆயிரம் ஏக்கரை பறிச்ச முதலாளிகளுக்கு கொடுத்தான். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன். இப்போ பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான். திருப்பி விளைநிலம் பத்தல, அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளைநிலமா ஆக்க முடியுமா? இதுக்கு மட்டும் பதில் வாய்ப்பே கிடையாது. போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தன் எடுத்த இடத்திலே, அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன். வாழ்விடத்தை இழந்து எதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன். நிலமற்ற கூலியாக்கப்படுறேன். இவன் வளர்ச்சி வளர்ச்சினே சொல்லுவான். என்ன வளர்ச்சி? இப்படி கேட்போம். சிப்காடு தொழிற்சாலை வந்துருதியா? சிப்காடு தொழிற்சாலை மேல் மாவளை கட்டிட்டான். 2500 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து கட்டிட்டான். விளைநிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு, எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான். நான் உழுவேன், வேளாண்மை செய்வேன், அதுல அறுப்பேன், வைக்கல என் மாட்டுக்கு போடுவேன், வைக்கல் சாணியை போடுவேன், அதை கொண்டு நிலத்துல போடுவேன், உழுவேன், என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிடு அதுக்கு போடுவேன். எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை. அதை காலி பண்றான். முதலாளிக்கு 2000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்து கொடுத்துட்டான். இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலையில என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது. தொழிற்சாலை வர்ற கழிவை எங்க ஊத்துவ? என் நிலத்துல ஊத்துவ, என் குளத்துல ஊத்துவ, ஏரியில் ஊத்துவ, ஆத்துல ஊத்துவ. அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும். எப்படி? பாத்தியில தண்ணி என்ன நேரத்தில் வருதுன்னு? இதே நெடுவாசல் கதிராமங்கலம், இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது. மண்ணெண்ண மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோறு மாதிரி வரும். நீ வா எண்ணூர் அனல் மின் நிலையத்துக்கு வா, அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு. அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது, சாம்பலைத்தான். ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை, கந்தக தூசி. கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது. இந்த சிப்காட்ல என்னடா தயாரிப்பான்? பாலித்தீன், பிளாஸ்டிக். பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள். வேணா இருக்கு வலைவெளியில போட்டு காட்டல, அடுத்த தடவை போட்டு காட்டுறேன். விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள். நான் சொன்ன பொய் சொல்றேன் அந்த பைத்தியக்கார பைய. இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது. நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போதுதான் நான் சொல்றதும் உனக்கு புரியும். பிளாஸ்டிக் தயாரிப்பான். அந்த கழிவை கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவான், கிணத்துல ஊத்துவான், குளத்துல ஊத்துவான், குழிய தோண்டி ஆழ்குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிடுவான். நிலம் நஞ்சாயிரம், நீர் நஞ்சாயிரம். இந்த ஆழ கழிவு, பாலாறு தண்ணி, காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருதே, அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்துச்சா? தண்ணி வருதா, நுரை வருதா? இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோப் போட்டு குளிச்சு விடுறாங்கன்ட்டான். இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒன்னு என்ன செய்யறது? என்ன செய்யறது? தர்மாக்கோலை விடுறது, கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறோம்னு சட்டியில மீனை வச்சு மீனுக்குள்ள கடலுக்குள்ள விடுறது. இவங்களெல்லாம் எங்கடா கண்டுபிடிப்பீங்க? தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்கள நீங்க இவங்கள? எப்படி? இந்த சிப்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றான்னா,
அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான். நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான். அது வரும்போது அப்படியே நுரையா வருது. அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது? அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது. அதுல விளையிறது நஞ்சா விளையும். அதை சாப்பிட்டா நீ விஷத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க. இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மானு, மயில், கொக்கு, குருவி, யானை, காட்டெருமை, சிங்கம், புலி, கரடி, காக்கை, கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்குது. அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது. அதை தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற. இப்ப தண்ணி குடிக்கிறியா விஷத்தை குடிக்கிறியா? இப்ப இந்த ஆளை தண்ணி எங்க ஊத்துவான்? அங்கதான் ஊத்துவான். போய் பாரு நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போறான். போய் பாரு, வைகையை போய் பாரு. வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா, என்னோட வந்து பாரா. ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இன்னொரு முறை இங்க பாரு. உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல. அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல. எல்லாம் புரிஞ்சுக்க தம்பி. அங்க மதுரையில் எல்லா ஊர்லயும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறான். டிஎம்கே டிஃபன் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ். என் தம்பி ஒருத்த கேட்டான், டிஃபன் இங்க இருக்கு, பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ், டிஃபன் எங்க இருக்கு? எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு. டிஃபன் எங்க இருக்கு? எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு. தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி, கொஞ்சம் போ தம்பி. அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி. தம்பி அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி. எப்படி தம்பி? புரிஞ்சுக்கிருச்சா? புரிஞ்சுக்கிருச்சா? நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க ஐயா. சயின்டிஸ்ட் ஐயா, சயின்டிஸ்ட் ஐயா, உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரிதா ஐயா அனுப்பணுங்க. விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவினார்கள். ஸ்ரீஹரி கோட்டாவில இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம். விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தணும் ராஜா. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பினவெல்லாம், மறுபடியும் சொல்றேன், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப என் தம்பி அருள் சொல்றான்ல, ஏஐ வந்துருச்சு, நீ அதுக்கும் போயிடும். வேலைக்கு என்ன பண்ணுவ? இந்த வர்றா இந்த மகன் தான் வரணும் வேலைக்கு, வழியே கிடையாது நீ. அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ? இந்த தொழிற்சாலை கட்டளைனா வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவ? வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவ? என்கிட்ட அப்படி கேளு. இந்த பார், இப்போ சிப்காட் தொழிற்சாலை, சாம்சங் தொழிற்சாலை, ஹொண்டாய் தொழிற்சாலை, நோக்கியா தொழிற்சாலை, என்ன கிடைக்குது? வேலை. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வ? நல்லா 3 வேலை நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்க இருந்து வரும்? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு தம்பி. பணத்தை சேமிப்ப, லட்ச லட்சமா கோடி கோடியா சேமிப்ப, வங்கியில போட்டு வைப்ப, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. விளங்கிருச்சா? அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும், எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது, அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும். இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கணும். இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம், தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும். படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல மாரியாத்தாட்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல யாருக்கிட்ட? முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அதிகாரம் யாருது? ஐயா எடப்பாடி இது, ஐயா ஸ்டாலின் இது, ஐயா மோடி இது, ஐயா மன்மோகன் சிங் இது, யாருது? முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது. அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது. இப்ப நம்மாளுக அவனே முதலாளியாவும் இருக்கான், தரகராவும் இருக்கான். இந்த 2 பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு பாரு, பேராபத்தானது. இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப? இப்ப 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல மேல் மாவில் எடுக்கிறான்ல, நான் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அருள் நம்ம ஆளுகளை எல்லாம் கூப்பிடு, இங்க என்ன வரும் 2000 ஏக்கர்ல? அண்ணே அருமையா கரும்பு வரும்னே, கரும்பு
போடா 2000 ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம். நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை, அங்கேயே தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு. எப்படி? கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கற்கண்டு, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன். உனக்கு வேலை தானே கேட்ட? வேலை தானே கேட்ட? 4000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று முதலாளி எவன் தெரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை, நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை. மாடுனா மாடு இல்ல, மாடு பால், பால் இருந்து பாலாடை கட்டி, நெய், தயிர், மோர், அப்புறம் சீஸ், இத்தனை தொழிற்சாலை இருக்குடா. பைத்தியக்கார பரதேசி, அத்தனை தொழிற்சாலை இருக்குடா. இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல. இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான். மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சிட்டான். அடுத்து காடு முல்லை அழிச்சிட்டான். வயல் சார்ந்த இடத்த மீத்தன் நக்கி எடுத்துட்டான். இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான்? நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன். நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், எடுத்துடா பாப்பா, எடுத்துருப்பா, எடுத்துரு நீ. ஏய், இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானம் தானே நீ பாக்குற? இந்த இங்க பாரு, 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தா, நீ நகரவே முடியாது. என்னை கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியாது. நீ கையெழுத்து போடலாமான்னு என்னை பார்க்கணும். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதுக்கு தேவை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான்டா. கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்துன்னு பிரபாகரன் மகன் என்னை விட்டு இவனுக்கு அனிலா, அது பாவம், அது 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 பாவம். அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும், மலை வேணும்ல. இப்ப என்னன்னா, இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான்? மக்கிய இலைதளை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, கோழி கழிவு, மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ், இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை, கடலை தோண்ட வேண்டியதில்லை, அவ்வளவுதான். இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு, காற்றாலைக்கு வா, சூரிய ஒளிக்கு வா, சூழியலுக்கு எந்த கேடும் இல்ல. அதுக்கு விளைநிலத்தை பறிக்காத, பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்து. இப்ப சாலையில் இருக்கிற இந்த டிவைடர் அதுல பூரா போடு. எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரா போடு. எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கோ மேற்கூரை பூரா சூரிய ஒளி போடு. கழிவறை மேற்கொண்டு போடு. பேருந்து நிலையமா போடு. எல்லா இடத்திலையும் போடு. எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி தகடை பொருத்தினால் தான் உரிமம் தருவோம்னு கூடு. எல்லாம் சரியா சரன்னு போட்டுருவான். உனக்கு என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும். நீ விளைநிலத்தை 5000 ஏக்கர் 6000 ஏக்கர்னு பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல, தனியாற்ற கொடுக்குது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட, உலை ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவார்க்கு. அதுக்கான நிலத்தை அரசை ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு. நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது. தம்பி அருள் சொன்னான் பாரு, நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு, அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு. எப்படிப்பட்ட தீர்ப்பு? இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும். ஈழத்துல நடந்த போருக்கு விசாரணை ஐநா சொல்லுது, இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம். எவன் என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம். எப்படி? கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதி அப்படி ஒரு கொலையை நடக்கலன்ட்டு போயிருவோம்ல, அது மாதிரிதான் இது. இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை
என்னரும் தம்பி தங்கைகள், என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள், அவர்கள் பாதை போட்டு கொடுக்கிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள், அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது. அதை புரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாது நினைக்காத, வளர்ச்சியை கொண்டு வர முடியும். என்கிட்ட கூட 5 வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது, பசிங்கிற சொல்லு இருக்காது, வறுமை ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாமல் ஓடித்து காட்டல எனக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு. மீத்தேனா மாற்று இருக்கு, மின் உற்பத்தியா மாற்று இருக்கு. அதுக்கு ஏன் கடலுக்குள்ளே கட்டுற? இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்ல. நம்ம பாட்டனார் வாபுசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம், அதுல வேலை நடக்கல. 40 விழுக்காடு தான். எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல, எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல. பிறகு அதுக்கு 6117 ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏர்போர்ட் துறைமுகம். எது கட்டுறாரு? இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும் போது பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும். கட்டும்போது கடலின் நீர்மட்டம் உயரும். அந்த ஓரத்திலே இருக்கிற பவளப்பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை, அரிதனும் அரிதான இயற்கையின் பெருங்கொடை. அதிலேதான் இறால், பெரிய பெரிய மீன்கள், அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும். அது அலையாத்தி காடுகள். இந்த பவளப்பாறைகளைத்தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு. அந்த பவளப்பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான டன் கற்களை எங்கிருந்து எடுப்பான்? நம் பூமி தாயின் மாற அறுப்பா. ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான், எம் சாண்டு நிலவை கூட்டிக்கிட்டு இருக்கான். பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்து கொண்டே கொட்டுவான். யாருக்கான லாபம்? அதானிங்கிற ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு விற்கிறான். என் தாயின் உடலை கூறுபட்டு வித்தது போல என் கடலை கூறுபட்டு விற்கிறான். அந்த இடத்துக்கு அவன் நுழைய விட மாட்டான். தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு பேர்ல, அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாபு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும். அங்கே இழப்பு வரணும், அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த 2 துறைமுகத்தை மூடணும். 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவான்? அது சரியா இல்லைன்னு மூடுவான். இப்ப இந்த அரசு போக்குவரத்திற்குள்ள பரிந்துரை எல்லாம் தனியாருக்கு தாரைவா இருக்கிறான், தொடர் வேண்டிய தாரைவா இருக்கிறான், விண்ணூரிய பூரா தாரை வார்த்தை கொடுத்துட்டான். அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை 2ஐயும் மூடிடுவான். அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே வா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான். ஆனால் என்ன சொல்லுவான்? வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கிழிச்சா 12,800 பேரு 14,000 பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான். எங்க கொடுத்த? 12,100 பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் நிக்கிறான். எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? பலாயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் நின்று போறாங்க. எங்க கொடுத்த? கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன. எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? ஏமாற்று. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு யாரு கொடுப்ப? யாரு கொடுப்ப? இந்த முதலாளி யாரு? மேல்மாவில சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? அந்தியூர்ல பெருந்துறையில் ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? யாரு? இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம், கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல, இருந்தது. எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம், எங்களுக்கு வசதி இல்லை, இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறானா? இல்லை. பிறகு எதற்கு 410 கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன்? இங்க பாரு, சென்னையில் மதுரையில இருந்து, எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம், சிவகங்கை, மதுரையில இருந்து சென்னைக்கு வர 1500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள வர, கிளாம்பாக்கத்துக்கு வர 1500 ரூபாய், இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள போக 1500 ரூபாய். எப்படிப்பட்ட வளர்ச்சி பாத்தியா? இது யாரு கேட்டது? அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும்
அது தேவை. அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை. அது இருக்கும் போதே 410 கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு, அடிக்கல் நாட்டுச்சு. ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு, அவங்க அப்பா வேற வச்சு, அது 100ஆண்டு விழா அப்படின்னு வச்சு, அவர் சிலையை வச்சு, மேல பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு, யாரு அவன் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கட்டின பேருந்து நிலையம்ல, அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான். நீ என்னத்தை பார்த்த? என்னத்தை பார்த்த சொல்லு. புலம்புவா பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல, ராத்திரி எல்லாம் இருக்கும்னு. தேர்தல் வரும்போது 500 ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்ட இங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிருவேன். எப்படி? யாரு கேட்டதே? கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை தேவை. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை. மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் என்பது தேவை, எசென்சியல், தேவை, அவசியம். ஆனால் பரந்தூரிலே 5369 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் என்பது பேராசை. எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான். ஏன்? தினங்கூட்டம். மதுரைக்கு போவேன், கோயம்புத்தூருக்கு போவேன், திருச்சிக்கு போவேன், தூத்துக்குடி போவேன், போயிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் சொந்த விமானம்ல வச்சு போவான். ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே. இந்த இந்த விண்ணூர்தி நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே. ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இடத்த கொடுத்தது யாரு? மக்கள். மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு 1301 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு? அடி தாங்கல அவனுக்கு. இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துக்கு 1301 ஏக்கரை கொடுத்தவன் யாரு? என் மக்கள் தான். சேலத்துல இருந்து சென்னைக்கு 4 வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யாரு? நிலத்தை கொடுத்தது யார்? வீட்டை இடிக்க, கடையை இடிக்க அனுமதிச்சவன் யார்? என் மக்கள் தான். ஏன்? தேவை தேவை. ஆனால் 8 வழிச்சாலை என்பது பேராசை. அப்ப நீ போடுறவனா இருந்தா என்ன செய்யணும்? அறிவா இருந்தவன், நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரேசில் போல, ஜப்பான் போல மலையை வெட்டாம, காடழிக்காம, நிலத்தளிக்காம, ஒரே ஒரு தூண் மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு 18 வழி கூட போட்டுக்க. மகாராசனா கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான், தேங்காய் உடைக்கிறான். அதை விட்டுட்டு மலைய 2ஆ அறுக்கிறது, காடை புறா அழிக்கிறது, விளைநிலங்கிற புறா பறிக்கிறது, ரோட போட்டு என்ன பண்றது? அங்க சண்டை. நான் ஜெயிலுக்கு போனேன், என் தம்பி அருள் வந்தாப்ல, வந்தில என்னை ஜெயில தூக்கி போட்டாப்ல. அங்க நீதிபதி என்னை பார்த்த உடனே சரி போங்க நீங்கன்னு விட்டாப்ல. அதுக்கு கத்துனாங்க பாருங்க, அவரை விட்டுட்டாங்க ஆகும் அப்படின்னு. அன்னைக்கு சொன்னேன், நீ கல்லு தான் உண்டலாம், ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது, ஒரு நாளும் போட முடியாது. அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் டங்ஸ்டன் நான் சொன்னேன், ஒரு கல்ல கூட போட முடியாது, போடா விட்டான். அதேதான் இப்ப சொல்றேன், நீ எங்க கட்டின்னு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்போம். ஒரு வேலை மயிரும் கிடையாது, தேர்தலாவது கீராது. போடுறா கூட அறுத்தடே பாடுறா, படுறா இங்கே படுத்துக்கடா வேடா. ஸ்டாலின் அவர் பாவம். ஆமாமா, ஒருத்தன் டீ விற்கிறான், ஒருத்தன் சாராயம் விற்கிறான். இவங்களை சமாளிக்க பெரும்பாடா இருக்கு. என்ன அப்ப நீங்க நுட்பமா கவனிங்க. இங்க பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு சொல்லணும். இதுல எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பறிபோன்னு சொல்லிட்டான் பாருங்க. 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் மீனம்பாக்கம் இருக்கு. அதுல 2,24,00,000 பேரு ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு. அதுல 428 விண்ணூர்தி பறக்குது, ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி. இதுல எந்த இடையூறும் இல்லை. இப்ப என் தம்பிக்குமா சொன்ன மாதிரி அங்கேயே இடம் இருக்கு, விரிவாக்கம் இருக்கு. இப்போ சர்வதேசத்துக்கு பறந்து போறதுக்கு அங்கேயும் விரிவாக்கம் இருக்கு. திருச்சியில இருக்கு, தூத்துக்குடியே பண்ணியாச்சு, கோயம்புத்தூரை பண்ணியாச்சு, எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலே போதும். இங்க 5000 ஏக்கரை பறிக்க வேண்டியதில்லை. அப்படியே நீ தனியா பன்னாட்டுக்கு பறக்கணும்னா நீ சொல்லியிருக்க 1972 ஏக்கர் அரசுக்கு சொந்தம்னு.
அதுல கட்டி பற. இங்க வர மீனம்பாக்கத்துக்கு வர எனக்கு 1 மணி நேரம் என் வீட்டுல இருந்து. அங்கிருந்து பரந்தூருக்கு வர 3 மணி நேரம். சென்னையில இருந்து டெல்லிக்கே பறந்து போயிடலாம். நான் என் வீட்டுல இருந்து இங்க வர 3 மணி நேரம் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும், மீனம்பாக்கத்துக்கு வந்து அங்க ஒரு பிளைட்டை பிடிச்சி பரந்தூர்ல இறங்கி இங்க இருந்து போகணும். கூட யார கூட்டி போகணும், இந்த திராவிட மாடல் 2.0 இந்த டெவலப் பாய்ஸ். வாங்கடா டே, பெட்டியை தூக்குங்கடா, டேய் தண்ணிங்கடா, வாங்கடா கூட கூட்டி. அங்க நியூயார்க்ல லாகுவார்டியாங்கிறதுல 680 ஏக்கர்ல தான் ஏர்போர்ட். 680 ஏக்கர்ல. இத நல்லா கவனிங்க. சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதிதான், 680 ஏக்கர். 3,35,00,000 பேர் பயணிச்சு போய் இறங்குறான். 967 விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது. அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல. ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும். ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கு. வாஷிங்டன்ல ரீகன் நேஷனல் விண்ணூர்தி நிலையம்னு இருக்கு. அதுல 861 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. 861 ஏக்கர்ல அதுல 2,63,00,000 பேர் ஏறி போய் இறங்குறாங்க. அதுல 812 விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது, ஒரு இடையூறும் இல்ல. ஜப்பான்ல புகோகால அங்க இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல 877 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. அங்க 2,68,00,000 பேர் பயணிக்கிறான், எந்த இடையூறு இல்ல. 500 விண்ணூர்தி வானூர்தி ஏறி இறங்கி பறந்துருது, ஒரு ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனால் இவன் 1301 ஏக்கர்ல வச்சுக்கிட்டு 428 விண்ணூர்தி ஏறி இறக்குறது. இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பரந்தூர்ல கட்டட்டும், 20,000 கோடி முதலீடுங்கிறாங்க. 26ல 26ல முடிப்பா, 26ல தொடங்கி 28ல முடிப்பேன்னு இருக்காங்க. சரி கட்டட்டும். ஆனால் பறக்க போற வானூர்தி யாருது? இப்ப சென்னை மீனம்பாக்கத்துல பறக்கிறது இண்டிகோங்கிற ஒரு தனியார் முதலாளியோட. ஒரு தடவை நான் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கோவைக்கோ பறக்க 24,000 கட்டணம் வசூலிக்கிறார். அவர் 9:50க்கு வண்டினா அவர் 11 மணிக்கு எடுத்தா அவர் சொன்னதான் எஜமான் எடுக்கிறதா நேரம், அவர் விதிக்கிறதான் கட்டணம். திடீர்னு 26,000 இரு வழக்கு தானே, கேஸ் தான் வர மாட்டேங்குது, கேஸாவது வரட்டும். பேச வந்ததை பேசாம நீங்க முன்னாடி பேசணுங்க, சுருக்கமா பேசிட்டு இறங்கி இருக்கணுமா இல்லையா? இவாடி பேசுங்க, படம் போட்டு காட்டுங்கடான்னா அவன் ரொம்ப நேரம் போடுறான், பாதி அந்த அவன் காட்டு மறைக்க மாட்டேன். இதெல்லாம் இல்லை, பேசிட்டு தான் வருவான். வழக்கு போட்டா என் தம்பி மனோஜ் மேல போடுவான், அந்த அவன் மேல போடுவான், அண்ணன் மேல போடுவான். சேர்ந்தாப்புல போவாம்டா, என்னடா இருப்பா, இன்னும் செய்தி இருக்கு. அதனால இப்ப என்னன்னா, இதனால ஒரு ஆனார், நாங்க சுருக்கமா சொல்லுகிறதானார், ஏர்போர்ட் கட்டுறதை கைவிட்டுருங்க ஆனார். எந்த என் நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை, விளைநிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும். நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள், தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள், சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம். வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி? ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றது 100 கோடி, இப்ப 2 கோடிய 24 லட்சம் பேர் பறக்கிறத ஒரு 2050 மாதிரி வர்ற போது 100 கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கேயோ ஒன்று இறக்கி விட்டலான்னு முடிவு பண்ணிட்டான்னு எனக்கு. இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கறதா இல்ல. அதனால நீ என்னைய 26ல ஆரம்பிப்பேன்னு இருக்கான், 26ல என்னை ஜெயிக்க வச்சுட்டீன்னா அது கடை முடிஞ்சிடும், நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு வீட்டில் போய் நிம்மதியாரு நாட்டை என்று கொடுத்துரு. தம்பி, பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி, எல்லா ஊருக்கும் தான் இது.
அண்ணன் விவசாயத்துல பிரச்சனை, அண்ணன் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை, அண்ணன் வாத்தியாருக்கு வேலை இல்லைன்னா, எதா இருந்தாலும் ஒரே தீர்வு தான். மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த இப்ப நேரம் இல்லை, இந்த மறுபடியும் மலைகளின் மாநாடு இருக்கு. அப்புறம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க கூட்டம் இருக்கு. அப்புறம் கடலம்மா மாநாடு இருக்கு, தண்ணீர் மாநாடு இருக்கு, டிஎன்பிசி மாணவர்கள் எழுதினவனுக்கு போராட்டம் இருக்கு. தின வேலை தான், தின வேலை தான். வண்டியிலே தலையணை எல்லாம் வச்சுக்கிட்டோம், அங்கே அடுப்பு கிடுப்பு வச்சுக்கிட்டோம், அங்கே ரொட்டியை கிட்டியே சுட்டு தின்னுக்கிட்டு போறதுல இங்க என்னப்பா பிரச்சனை, சத்தம் நிற்பாட்டுப்பா போடுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப என்னரும் சொந்தங்களே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளை நிலங்களை வாழ்விடங்களை இழந்து இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கோம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். இந்த மண்ணிலே காஞ்சிபுரத்திலே என்னுடைய 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை பெருமைக்குரிய மகள் நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமைக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை. தமிழ் தேன் சொட்டு மொழியடா, தமிழ் தேன் சொட்டு மொழியடா, படித்தேன், உழைத்தேன், கொடுத்தேன், ரசித்தேன், பார்த்தேன், சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும் மொழியடா என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுபெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த களத்தில், இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்டசபைக்குள் நுழைய வையுங்கள். உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை, உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள். அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி. நம் தாத்தா கியாபே விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி, அவர்களுக்கு காணிக்கையாக்குற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள். நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்தான். தேர்தல் களம் இருக்கிறது, தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து எடுத்து வைத்து நாம் இதை வலிமை மிக்க ஒரு சிக்கலாக, பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அப்படி இல்லை என்றால் டங்ஸ்டன் தொழிற்சாலையை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்களுடைய 26 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி. நம்முடைய சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.